ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா செயலுக்கும் சொல் பொருள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே தொகுத்து ஒரே பிடிஎஃபாக தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது என்னோடய ஓன் நோட்ஸ் தான், நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு எடுத்தது. ஸோ நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற சொற்பொருள் எல்லாமே தனியாக எழுதி வச்சு படிச்சுப்பேன். அதே போல் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு லெசன் பின்னாடி தமிழுக்கு ஆங்கிலம் தமிழ் அந்த மாதிரி அது ஃபுல்லாகவே வந்து தனியாக எடுத்து வச்சு எழுதிப்பேன். ஸோ அதை வந்து ரீகால் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய ஓன் நோட்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 8வதுல இருக்கக்கூடிய 9 செயல்கள், அதாவது 9 பாடங்கள் இருக்கும். 9 பாடங்கள்லேயும் 2 செயல்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் இருக்கக்கூடிய சொற்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 18 லெசன்ஸ் இருக்கணும். அந்த 18 லெசன்ஸில் நமக்கு ஒரு 2 செயலில் சொற்பொருள் இருக்காது. ஸோ மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் சொற்பொருள் இருக்கும். சரியா, அது எல்லாமே ஒன்றா தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிரந்தரம். இது வந்து 1, 2 அப்படின்னு போட்டிருக்கு வந்து முதல் செய்யுள், அந்த முதல் பாடத்துலேயே 2வது செய்யுள், அந்த மாதிரி மீனிங். சரியா, ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு லெசனுக்கு வரும், ஒரு பாட்டுக்கு வரும், அடுத்து இருக்கிறது இன்னொரு பாட்டுக்கு வரும், அந்த மாதிரி மீனிங் இதில். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். வைப்பு அப்படிங்கிறது நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி அப்படிங்கிறது வளமிக்க மொழி. நீங்கள் வந்து இதை வந்து படிக்கணும் அப்படிங்கிறத விட இந்த வீடியோ வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் நீங்கள் கேட்டிங்கனாவே, நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கேட்டிங்கனாவே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். இசை அப்படிங்கிறதுக்கு புகழ் அப்படின்னு மீனிங். தொல்லை அப்படின்னா பழமை அல்லது துன்பம். அடுத்து பாருங்கள், அடுத்து இருக்கக்கூடிய லெசனுக்கு விசும்பு அப்படின்னா வானம். விசும்பு அப்படிங்கிறது வானம். மயக்கம் அப்படின்னா கலவை. இருதிணை அப்படிங்கிறது உயர்திணை அக்ரிணையை குறிக்கும். வளாமை அப்படின்னா தவறாமை. மரபு அப்படின்னா வழக்கம். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். செய்யுள் அப்படிங்கிறது பாட்டு. தளாள் அப்படின்னா தழுவுதல். இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது பாருங்கள், பயன்படுத்துதல். ஐம்பால் அப்படின்னா எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அடுத்த செயலில் இருக்கக்கூடிய சொற்பொருள்னு பார்க்கும்போது பாருங்கள், தூண்டுதல். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். பயிலுதல். பயிலுதல்னா தெரியும், படித்தல். ஈரம் அப்படின்னா இரக்கம். நாணம் அப்படின்னா வெட்கம். முழவு அப்படின்னா இசைக்கருவி. முழவு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தளத்தை குறிக்கும். ஸோ முழவு அப்படிங்கிறது இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். நன்சை அப்படிங்கிறது நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்சை. புன்சை அப்படிங்கிறது குறைந்த நீர்வளத்தால் பயிர்கள் விளைவது, அந்த நிலத்துக்கு புன்சைன்னு பேரும். வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் வல்லைப்பாட்டு. வல்லைப்பாட்டு அப்படிங்கிறது என்ன? நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். அடுத்த செயலில் இருக்கக்கூடிய சொற்பொருள் பாருங்கள், முகில் அப்படிங்கிறது வந்து மேகம். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. சம்பிரமுடன் முறையாக. ஸோ வார்த்தைகள் வந்து நம்ம படிக்கும்போது அழுத்தம் திருத்தமாக தெளிவாக படித்தோங்கன்னா நம்ம படிக்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிட முடியும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே பொறுமையாக நிதானமாக படிக்கும்போது 2வது டைம் வந்து உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிருக்கிறதுனால உங்கள் வேகத்துக்கு வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா. சேகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டம். சேகரம் அப்படின்னா கூட்டம். விண்ணம் அப்படிங்கிறதுக்கு சேதம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், வாகு அப்படின்னா சரியாக. வாகு அப்படின்னா சரியாக. காலன் அப்படிங்கிறது யமன். மெத்த அப்படின்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாருங்கள், காங்கேய நாடு அப்படின்னா என்னென்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 14 நாடுகளில் ஒரு நாடு தான் காங்கேய நாடு. கொங்கு மண்டலத்தில் 14 நாடுகள் இருக்கும். அந்த 14 நாடுகளில் ஒரு நாடு கொங்கு நாடு. அடுத்த செயலில் இருக்கக்கூடிய சொற்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தீர்வன அப்படின்னா நீங்குபவை. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. உவசமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடங்கி இருத்தல். அடுத்து நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. நிழல் இகழும் அப்படிங்கிறது ஒளி பொருந்திய. பேறுதற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. பேறுதற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து. திறத்தன அப்படிங்கிறதுடைய மீனிங் தன்மை உடையன. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. பூனாய் அப்படிங்கிறது அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு அர்த்தம். பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே.
பிணி அப்படிங்கிறதுடைய அர்த்தம் துன்பம். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இருக்கக்கூடிய செய்யுளில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும். சுண்ட அப்படிங்கிறதுக்கு நன்கு. மட்டு அப்படின்னா அளவு. வையம் அப்படிங்கிறது உலகம். பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தல். திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது பாருங்கள். அடுத்த 2 செய்யுளில் 2 மட்டும்தான் கொடுத்துருந்துருப்பாங்க. கலன் அப்படிங்கிறது அணிகலன். முற்று அப்படின்னா ஒளிர. தடம் அப்படின்னா அடையாளம் அப்படின்னு அர்த்தம். அகம்பாவம் அப்படிங்கிறது செருக்கு. அடுத்து பாருங்க, பண் அப்படிங்கிறது இசையை குறிக்கும். பண் அப்படின்னா இசை. கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை. பண் அப்படின்னா இசை. கனகச்சுனை அப்படிங்கிறது பொன்வண்ண நீர்நிலை. மத வேலங்கள் அப்படின்னா மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். முரளும் அப்படிங்கிறது முழங்கும். பழவை அப்படிங்கிறது முதிர்ந்த மூங்கில். அடுத்து இருக்கக்கூடிய செய்யுளுக்கு பாருங்க. அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர். அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர். செராமை அப்படின்னா வெறுக்காமை. செராமைங்கிறது வெறுக்காமை. நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். போற்றார் அப்படிங்கிறது பகைவர். கிளை அப்படின்னா உறவினர். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். மறாமை அப்படின்னா மறவாமை. பொறை அப்படின்னா பொறுமை. அடுத்து இருக்கக்கூடிய செய்யுளுக்கு பாருங்க. வாரி அப்படிங்கிறது வருவாய். வாரி அப்படின்னா வருவாய். எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி. முட்டாது அப்படிங்கிறது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது அப்படின்னா வாட்டம் இன்றி. வைக்க அப்படின்னா தங்குக. வைகுக அப்படின்னா தங்குக. ஓதை அப்படின்னா ஓசை. வெறியி அப்படின்னா அஞ்சி. யானர் அப்படின்னா புது வருவாய். அடுத்த செய்யுளில் இருக்கக்கூடியது பாருங்க. மரளி அப்படின்னா கலன். மரளி அப்படிங்கிறது கலனை குறிக்கும். கரி அப்படின்னா யானையை குறிக்கக்கூடிய சொல். கரி அப்படிங்கிறது யானை. தூறு அப்படின்னா புதர். அறுவர் அப்படின்னா தமிழர். அறுவர் அப்படின்னா தமிழர். எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். அறுவர் அப்படின்னா தமிழர். உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன. உடன்றன சினந்து எழுந்தன. வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர். வழிதல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நழுவி ஓடுவர். பிலம் அப்படின்னா மலை குகையை குறிக்கக்கூடிய சொல். பிலம் அப்படிங்கிறது மலை குகை. மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல். மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல். இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர். முளை அப்படிங்கிறது மலை குகையை குறிக்கும். முளை அப்படிங்கிறது மலை குகையை குறிக்கும். அடுத்து பாருங்க. சீவன் அப்படின்னா உயிர். சீவன் அப்படிங்கிறது உயிர். சத்தியம் அப்படின்னா உண்மை. ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி. வையம் உலகம். சபதம் அப்படிங்கிறது சூளுரை. மோகித்து அப்படிங்கிறது விரும்பி. மோகித்து அப்படின்னா விரும்பி. அடுத்து பாருங்க. நமன் அப்படிங்கிறது யமனை குறிக்கக்கூடியது. நமன் அப்படின்னா யமன். சித்தம் அப்படின்னா உள்ளம். நமன்னா யமன். சித்தம் அப்படின்னா உள்ளம். நம்பர் அப்படின்னா அடியார். நம்பர் அப்படிங்கிறது அடியார். நாமே அப்படின்னா கூசாமல். உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள். ஈயில் அப்படிங்கிறதுக்கு வழங்கினால் அப்படின்னு அர்த்தம். ஈயில் அப்படின்னா வழங்கினால். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் தான் படமாட கோயில். அடுத்ததில் இருக்கக்கூடிய சொற்பொருள். பகராய் அப்படின்னா தருவாய். பகராய் தருவாய். பராபரம் அப்படிங்கிறதுக்கு மேலான பொருள். ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு. அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு. ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு. அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு. அடுத்ததில் பாருங்க. நிறை அப்படின்னா மேன்மை. நிறைனா மேன்மை. பொறைனா பொறுமை. பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு. மையல் அப்படின்னா விருப்பம். ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். அடுத்திருக்கக்கூடியது பாருங்க. அழுக்காறு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா பொறாமை. அழுக்காறு அப்படின்னா பொறாமை. மதம் அப்படிங்கிறதுக்கு கொள்கை அப்படின்னு அர்த்தம். இகழ் அப்படின்னா பகை. மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மொத்த செய்யுள்ளையும் இருக்கக்கூடிய சொல் பொருள் முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோவில் இதே 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த 9 இயல்களுக்கும் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது ஆங்கில வார்த்தை கொடுத்து தமிழாக்கம் செய்கிறது, இல்லைன்னா தமிழ் வார்த்தை கொடுத்து அதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக வரும்.
ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.